வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை படகு இல்ல ஏரியை தூர்வாரும் பணிகள் தொடங்கின. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு பணிகள் தீவிரம். சங்கராபுரம் பகுதியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. வேலூர் குடியாத்தம் பகுதியில் நவீன எரிவாயு தகன மேடை பழுதடைந்ததால் உடல்களை எரிக்க முடியாத நிலை. தகன மேடையை சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். ஓமலூர் துணை பதிவாளர் அலுவலகத்தில் சறுக்கி விழுந்த மாற்றுத்திறனாளி காயம். மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு பிரத்யேக பாதை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. புதிய வருடம் தொடங்க உள்ள நிலையில் சிவகாசியில் கேலண்டர் உற்பத்தி பணி தீவிரம். பல்வேறு புதுமைகளுடன் தயாராகி வரும் கேலண்டர் குறித்த செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உதகை படகு இல்ல ஏரியை அதிநவீன இயந்திரங்களை கொண்டு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லம் ஏரியை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. ஒரு காலத்தில் குடிநீராக பயன்படுத்தப்பட்டு வந்த உதகை ஏரியில் சமீப காலமாக கோடப்பமந்து கால்வாய் வழியாக வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலக்கப்படுகிறது. இதனால் ஏரியில் துர்நாற்றம் வீசுவதாலும் படகு சவாரியின் போது படகுகள் சேற்றில் சிக்கிக் கொள்வதாலும் ஏரியை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் தற்போது சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன இயந்திரங்கள் மூலம் ஏரியை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. அத்துடன் ஏரியில் படிந்துள்ள வண்டல் மண்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இப்பணிகள் 2 மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. சங்கராபுரம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கீழப்பட்டு, மேலப்பட்டு, மஞ்சப்புத்தூர், வளையம்பட்டு, பழையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் பகுதியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன எரிவாயு தகன மேடை பழுதடைந்ததால் இறந்தவரின் உடலை எரிக்க முடியாமல் உறவினர்கள் அவதிக்குள்ளாகினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இறந்தவர்களின் உடலை தகனம் செய்ய குடியாத்தம், தாழையாத்தம் பகுதியில் உள்ள இடுகாட்டில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட இந்த தகன மேடை 9 மாதங்களுக்கு முன் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தகன மேடை பாய்லரில் பர்னர் பழுதடைந்ததால் உடல்களை எரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இறந்தவர்களின் உடலை கொண்டு வரும் உறவினர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே தகன மேடையை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுசாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு எல்லா ஜனம் உட்காராங்க. அது சமூக விரோத செயல் கூடாரமாக இப்போது அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு. அதான் இப்போ அங்கே நடக்குது. ஆனால் தகனம் எரிப்பதில் அங்கே பணம் எரிப்பது கிடையாது. அங்கே இருக்கிற புல் முளைச்சி, லெட்டின் ரூம், பாத்ரூம்லாம் கதவு இல்லாத அது சமூக விரோத கூடமாக இன்றைய தினம் செயல்படுகிறது. அதனால் மக்கள் விருப்பத்திற்கேற்ப நாளை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட கமிஷனரை கூப்பிட்டு ஏன் இதை செய்வதற்கு பணம் இல்லையா, ஏன் இவ்வளவு காலம் 8 மாத காலமாக ஏன் அது செயல்படவில்லை என்ற கேள்விகளை அவர்கள் கேட்டு அதை செய்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என உங்களை அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். ஓமலூர் துணை பதிவாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி சறுக்கி விழுந்ததில் காலில் காயம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனை எதிரே சார் பதிவாளர் அலுவலகம் அமைந்துள்ளது.
இந்த அலுவலகத்திற்கு நிலம் கிரயம் சம்பந்தமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஓமலூர் வெள்ளாளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் என்ற மாற்றுத்திறனாளி வந்துள்ளார். அங்கு மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான பிரத்யேக சாய்தளவு எதுவும் இல்லாத நிலையில் மிகவும் சிரமப்பட்டு சென்று அவர் கால் சறுக்கி கீழே விழுந்துள்ளார். இதனால் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த மாற்றுத்திறனாளியை உடனிருந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். எனவே மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் பிரத்யேக சாய்வுதள பாதை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நகர் பகுதியில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நகர் சுற்று பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பேருந்து நிலையம், ஆட்சியர் அலுவலகம், மார்க்கெட், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக அளவில் சென்று வருகின்றனர். ஆனால் புறநகர் பகுதிகளில் இருந்து இந்த இடங்களுக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததால் ஆட்டோவில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக தொகை கேட்பதால் பலரும் ஆட்டோக்களில் செல்வதற்கு தயங்குகின்றனர். இதனால் பொதுமக்கள் நலன் கருதி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நகர் சுற்று பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸில் இப்போ அதுக்கு ஆட்டோ ஃபேருன்றது பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் போகணும்னாலும் ஒரு 200 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் கேட்குறாங்க. இங்கேருந்து மார்க்கெட் போகணும்னாலும் ஆவரேஜாக வந்துட்டு 150லேருந்து 200 கேட்குறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த சூழ்நிலைக்கு இப்போ நகர் சுற்று பேருந்துகள் இங்கே வச்சுருந்தாங்கன்னா இது மக்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இதை வந்துட்டு என்னன்னாக்கா இது மக்களுக்கு வந்துட்டு இலகுவாகவும் இருக்கும் இந்த நகர் சுற்று பேருந்து யூஸ் பண்ணுறதுனால. அதனால் மக்களுக்கான தேவைகளை வந்துட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு மக்களுக்கு வந்துட்டு இதை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு இஸ்லாமியர் ஒருவர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடத்தை காணிக்கையாக செலுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பரதநாட்டிய கலைஞரான ஜாகிர் உசைன் என்பவர் பெருமாளுக்கு மாணிக்க கற்கள் மற்றும் வைர கற்களால் பதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான கிரீடம் ஒன்றை பரிசளித்துள்ளார். இந்த கிரீடத்தில் 3160 கேரட் மாணிக்க கற்களும் 600 வைர கற்களும் மற்றும் மரகத கற்களும் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்ந்த கிரீடத்தை ஜாகிர் உசைன் ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரியப்பன் மற்றும் தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டாரிடம் வழங்கினார். 1/2 அடி உயரம் கொண்ட இந்த கிரீடம் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஒற்றை மாணிக்க கல் கொண்டு வரப்பட்டு குடைந்து செய்யப்பட்டதாகவும் இதனை வடிவமைக்க சுமார் 8 ஆண்டுகள் ஆனதாகவும் கூறிய ஜாகிர் உசைன், உலகில் முதல் முறையாக மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட வைர கிரீடம் என்பது இதன் தனி சிறப்பு என்று கூறினார். இது முழுக்க முழுக்க ரத்தினத்தால் ஆனது. ரூபி இது பிரவுன் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து ஒரே ரூபி கல். அந்த ரூபி கல்லை குடைஞ்சு முதல் தடவை பண்ணியிருக்கோம். உலகத்திலேயே இதுதான் முதல் கிரீடம், ரூபில வர கிரீடமும். இதுக்கு மேல வந்து தங்கம், அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரூபிஸ் வந்து பதிச்சிருக்கு மேல. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து வைரம், 600 பிளஸ் வைரம் வந்து இதுல பதிச்சிருக்கோம். இது ஒரே ஒரு கல்லிலான மரகதம். அப்புறம் மேல வந்து மரகதம் இருக்கு. ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவை இவ்வளவு பெரிய வைரங்கள் பதிச்ச ஒரு கிரீடம் வந்து கோவில்ல வந்து சமர்ப்பிக்கப்படுது. ஏற்காட்டில் தொடர் கனமழையால் மின்கம்பம் சேதமடைந்த நிலையில் மழையில் நனைந்தபடியே மின்வாரிய ஊழியர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் செங்காடு கிராமம் செல்லும் சாலையில் மின்கம்பம் ஒன்று முறிந்து விழுந்தது. மின்கம்பிகள் அருந்து சாலையில் விழுந்த நிலையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் அளித்த நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் கொட்டும் மழையில் நனைந்தபடியே மின்கம்பிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வேறு மின்பாதை வழியாக மலை கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்கினர். அத்துடன் மின்கம்பிகளை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டனர். கொட்டும் மழையில் மின்வாரிய ஊழியர்களின் இந்த பணியை மலை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டினர். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகளை விவசாயிகள் விரட்டியடித்தனர். கள்ளப்பாடி சாலையோரப்பட்டி கிராமத்தில் சவுந்தரராஜன் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவரது விளைநிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் 100க்கும் மேற்பட்ட வாழை மற்றும் பப்பாளி மரங்களை சேதப்படுத்தின. இதைத் தொடர்ந்து காட்டு யானைகளை விவசாயிகள் ஒன்றிணைந்து விரட்டியடித்தனர். இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்து மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒரிசா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 21 குழுக்களாக பிரிந்து இப்போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் சமூக நலன், மருத்துவம், தகவல் மேம்பாடு, வருவாய் மற்றும் தீயணைப்புத்துறை சார்ந்த மற்றும் தகவல் மேம்பாடு துறை சார்ந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அறிக்கைகள் சமர்ப்பித்தனர்.